நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். லூக்கா 21:7 சீடர்கள் இயேசுவை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். கடந்த 2 வாரங்களாக இந்த வேத பகுதியை தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒலிவமலை சொற்பொழிவு, ஜீசஸ் ஆலிவட் டிஸ்கோர்ஸ், இது ஒரு தீர்க்க தரிசன அருளுரை. இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் சர்மன். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவர் கடைசியாக செய்த ஒரு சொற்பொழிவு. பிரியமானவர்களே, மலை பிரசங்கத்தோடு அவருடைய ஊழியம் தொடங்குது. ஒலிவமலை பிரசங்கத்தோடு கூட இந்த பூமியில் உள்ள அவருடைய ஊழியம் முடிவுக்கு வருது. இந்த ஒலிவமலை பிரசங்கத்தை மற்ற 24 அதிகாரம் 25 2 அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மார்க் 13 அதிகாரத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார். இந்த ஒலிவமலை பிரசங்கத்தை லூக்கா 21 அதிகாரத்திலையும் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, மத்திய 24 அதிகாரத்தில் பார்ப்போம்னா அந்த ஒலிவமலையில் இயேசு இருக்கும்போது இடத்துலேருந்து 3 கேள்விகளை கேட்டாங்க இயேசுவை பார்த்து. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள்லாம் எப்போது சம்பவிக்கும்? இவைகள் எது? எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் சொன்னீர, இது எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகை, நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறீர, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 3வது, யூதர்கள் எல்லாருமே நம்பினாங்க இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும், இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குமானா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இந்த உலகத்துக்குரிய முடிவு எப்போது வரும்? இந்த 3 கேள்விகளுக்கு, எருசலேம் தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்குரிய அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளம் என்ன, இந்த 3 கேள்விகளுக்கும் இயேசு சொன்ன பதில் தான் நம்ம ஒலிவமலை பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னது போலவே, சொன்னது கிறிஸ்துவுக்கு பின் 30 சரியாக 40 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் தேவாலயம் அவர் சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டது. இந்த சந்ததி அதுக்கு முன்பாக ஒழிந்து போகாதுன்னு சொன்னார். ஒரு சந்ததி என்பது, ஒரு ஜெனரேஷன் என்பது யூத கணக்கின்படி 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த இயேசுவை சிலுவையில் அறையும்போது அவங்கெல்லாம் கத்துனாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு சொல்லி. யார் யார் அங்கே நின்று அவரை சிலுவையில் அறையும் என்று கத்துனாங்களோ அநேகர், இன்னும் அவர்களுடைய அநேகருடைய பிள்ளைகள் எருசலேம் வீதியில் கொல்லப்பட்டார். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்த துளிகள் விழுந்தனவோ அந்த இடத்துல அவருடைய இரத்த ஆறு ஓடினது என்றெல்லாம் வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்குது. பிரியமல்ல ஜோசப்பஸ் சொல்கிறாரு, இயேசுவை சிலுவையில் அறைவதை பார்த்தவர்கள் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதையும் பார்த்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்போ 2வது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக உள்ள அடையாளங்கள் என்ன? அதில் ஒரு 10 அடையாளங்களை நம்ம கவனித்தோம். இயேசு வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடையாளங்கள், அதில் இத்தனுடைய செய்திகளெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், பயங்கரமான கொள்ளை நோய்கள், வானத்தில் அடையாளம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களையும் அடையாளம், பூமியில் உள்ள ஜனத்துக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். எந்த காலத்திலும் இல்லாத ஒரு தத்தளிப்பு, ஒரு இடுக்கன். அடுத்தால என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம்? பிரியமானவர்கள், இன்றைக்கே நமக்கு எரிபொருள் கிடைக்கல, அடுத்தால என்ன செய்கிறது?
சுத்தமான காற்று கிடைக்கல. டெல்லியிலலாம் நிறைய பேர் அவங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர், போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இருந்துச்சு, பாக்கெட்லேயே போட்டுக்கலாம் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர். நேற்று ஒரு சின்ன குறுஞ்செய்தி பார்த்தேன். இமயமலையிலிருந்து அந்த இமயமலையில் உள்ள காற்றை பிடித்து கொண்டு அந்த இமயமலையில் உள்ள காற்றை பிடித்து கொண்டு வந்து டெல்லியில் விற்கிறாங்களாம். இன்றைக்கு டெல்லி, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டாங்க, இப்போ திரும்பி வர முடியல, தத்தளிக்கிறாங்க. இன்னும் 15 வருஷத்தில் தண்ணின்னு ஒன்றே இருக்காதுங்கிறாங்க. ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. இன்றைக்கே நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. பிரியமானவர்களே, ஒரு ஆங்கில போயம், யூலிசிஸ்ங்கிற போயத்தோட வாட்டர் 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 எவ்ரிவேர் தேர் இஸ் வாட்டர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். தண்ணி தண்ணி தண்ணி, எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. நேற்றே உள்ள செய்தி. இன்றைக்கு நிறைய மேரினர்ஸ், கப்பல் ஓட்டிகள், இப்போ அங்கெல்லாம் இந்த நீரிணையெல்லாம் மூடி இருக்கிறனால கப்பல் போக்குவரத்துலாம் தடைப்பட்டிருக்கு. 210 கப்பல் ஓட்டிகள், மேரினர்ஸ், தண்ணி இல்லாமல் சாகிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த யுலிசிஸுடைய பாட்டு நினைவுது, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் தேர் இஸ் வாட்டர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க் இட். தத்தளிக்கிறாங்கங்க. செய்தித்தாள் நான் டெய்லி வாசிக்கிறேன், பயமாக இருக்கும். பிரியமானவர்களே, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதெல்லாம் நடக்கிற அடையாளங்கள். அப்போ சொல்கிறார், ஒரு அத்திமரத்தில் ஒரு இதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. அந்த அத்திமரம் துளிர்க்கும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டுங்கிற மாதிரி இந்த யுத்தத்தின் செய்திகள், இந்த பஞ்சம், இந்த தத்தளிப்பு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாயிற்று. ஆனாலும் முடிவு உடனே வராது, சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அதுவும் கடந்த வாரத்தில் ஒரு 10 குறிப்புகளை பார்த்தோம். பிரியமானவர்களே, ஒரு ஆக்டிவ் நாலேஜ் இருக்கணும்னு பார்த்தோம், அறிவு இருக்கணும், வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதர்கள், கள்ள உபதேசங்களை இந்த கடைசி நாட்களில் நம்ம பின்பற்றக்கூடாது. இனி சம்பவிக்கிறத குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம காத்துக்கொள்ளணும். நல்லா நம்ம தலைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து முன்னேறி போகணும். நம்ம இருதயம் பாரமடையாதபடி காத்துக்கணும். நம்ம நினையாத நாளிகள் அவர் வராதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். பிரியமல்ல, இனி சம்பவிக்க போகிற அந்த உபத்திர காலத்திலலாம் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி, நல்லா கவனிங்க, இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா எண்ணப்படும்படிக்கு எப்போதும் விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியானா இனி வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு ஒரு கூட்டம் ஜனம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்பாங்க. அது என்ன, அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? லூக்கா 21:27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எல்லாரும் பார்க்க மனுஷகுமாரன் வருவார். அதுக்கு முன்பாக ஒரு கூட்டம் தப்பி அவரோடு கூட போய் சேரும். லூக்கா 21 வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 10 முதல் 14 வசனங்களில் இயேசு திரும்ப வருவார். அவர் திரும்பி வரும்போது அவரோடு கூட ஒரு கூட்டம் மக்கள் வருவார்கள். அவங்க யார்? உண்மை உள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களும் இயேசுவோடு கூட திரும்ப வருவாங்க. இப்போ இவங்க எப்போ போய் சேர்ந்தாங்க, எப்படி வர்றாங்க என்ற கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து. இதெல்லாம் ஒலிவமல்ல பிரசங்கத்தில் தான் வருது. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பிரியமல்ல, அது அந்த டேட் ஃபிக்ஸ்டு, இனிமேலாம் மாறாது. ஆனால் நமக்கு தெரியாது, இயேசுக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, தேவனுக்கு தெரியும். சரியாக அந்த டேட், அந்த மணி துளி அது நடக்கும். இயேசு திரும்ப வருவார். ஆன் த டாட் இட் வில் டேக் பிளேஸ்.
காட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, இனி ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. அவர் குறித்து வச்சுருக்கார், நமக்கு தெரியாது, அவ்வளோதான். வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், எப்படி எனில் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். நோவாவு காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். லூக்கா 13:22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது, லூக்கா 13 அவர் எருசலேம் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறார். இட் வாஸ் ஹிஸ் ஜேர்னி ஸ்டார்டட் இன் லூக் சாப்டர் 30. கலிலேயாவிலேருந்து புறப்படுறார். அதுலேருந்து லாஸ்ட் ஜேர்னி தான். ஜேர்னி டு ஜெருசலேம்ங்கிறது லூக்கா 13ஆம் அதிகாரத்துலேருந்து அவர் ஆரம்பிக்கும். பஸ்கா பண்டிகைக்கு அங்கேருந்தே புறப்பட்டு வர்றாரு. 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமாக. 18:31. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை. இப்போ நம்ம எருசலேமுக்கு போயிட்டுருக்குறோம். எருசலேமில் என்ன நடக்கும், மனுஷகுமாரன் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவர் சிலுவையில் அறையப்படுவார், அந்த சம்பவங்களெல்லாம் அவர் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 19-11 வாசிங்க. அவர் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க, எருசலேம் கிட்ட வந்துட்டாங்க. 13ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த ஜேர்னி ஆரம்பிக்கும். எருசலேமுக்கு வர்றாங்க. 19-28 வாசிங்க. எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். இப்போ மேலே ஏற போகிறாங்க. அங்கே முன்பு நடந்து போனார்ன்ற மேலே ஏறி போனார்னு இருக்கு மூலமொழியில். எருசலேம் கிட்ட வந்தோடனே சிலுவையில் அறைய போகிறாங்க, தன்னை காட்டி கொடுக்க போகிறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியுது. ரொம்ப எனக்கு அந்த பிடிச்ச ஒரு பேசேஜ். அதை எப்போன்னு சொல்ல, பால் போடுறோன்னா நம்ம அடிச்சுக்கணும், அதான் நம்ம திறமை. அந்த மாதிரி அவர் முந்தி நடந்து போனார். கிட்ட வர வர கால் தள்ளாடலை. அங்கே சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் அறிந்திருந்தா சீஷர்களுக்கு முன்னால் நடக்கிறாரு. கிட்ட வந்த உடனே அந்த வர்ற ஜேர்னி அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒலிவ மலை பிரசங்கம் 21ஆம் அதிகாரத்தில் வருது. ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் அவர் வந்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு விஷயம், இந்த நோவா கதையெல்லாம் அவங்களுக்கு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வாங்க. சொன்னதே இயேசு பலமுறை சொல்லி இருக்கிறார். சொன்னதே இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. எத்தனை முறை சொன்னாரோ தெரியல. வர்றவழில் ஒரு தடவை இந்த நோவா கதையை சொல்கிறாரு. ஒலிவமலையில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு தடவை இந்த நோவா கதையை சொல்கிறாரு. இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். 17:26 வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டின் மேல் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இப்போ இந்த 2 பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. நோவாவின் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்தது போல, இந்த 2 சம்பவங்களிலேயும் ஒரு 5 காரியங்களை அவர் சுட்டி காட்டுறார். இந்த 2 சம்பவங்களிலும் அந்த காலத்தில் இருந்த பாவத்தை பற்றி அவர் பேசலை. நோவாவின் காலத்தில் இப்படி பாவம் இருந்துச்சு, தேவபுத்திர அந்த ஸ்திரீகளோடு கூட கலந்தாங்க, ராட்சதர்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிற பாவத்தை பற்றி சொல்லுது. லோத்தினுடைய நாட்களில் இருந்த ஓரின சேர்க்கையை பற்றி, அந்த காலத்தில் இருந்த அந்த சோதோமின் பாவத்தை பற்றியும் அவர் பேசலை. இந்த 2 குறிப்பிலையும் நோவா காலத்தில் இப்படி பாவம் இருந்துச்சு, லோத்து காலத்தில் இப்படி பாவம் இருந்ததுன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 குறிப்பிலையும் ஒன்று சொல்கிறார்.
இன்றைக்கு நம்ம காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு அவங்க மதுபானம் என்றால், வேதத்தில் மதுபானம் என்ற ஒன்று நம்ம நினைக்கிற இந்த பிராண்டி விஸ்கி அல்ல. மதுபானம் என்றால் இனிப்பான பானம். இனிப்பான பானத்திலே ஒரு கிக் வரும். பிரியமானல குளுக்கோஸ் குடித்தா கூட, இல்லைன்னா நம்ம சர்பத்து குடித்தா, இல்லைன்னா கொக்கோ கோலா குடித்தா கூட கொஞ்சம் திமு வரும். அதே தான் மதுபானம் என்றால் இனிப்பான பானம் என்ற அர்த்தம். அவ்வளோதான். அந்த நாட்டில் அந்த இனிப்பான பானங்கள் பல ரசங்கள், பல ரசங்கள். பிரியமானவர்களே, மதுபானம் இவங்க புசித்தாங்க, குடித்தாங்கன்னா ஒரு நார்மல் லைஃப், ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ஒரு 5 காரியங்களை நான் இங்கே சுட்டி காட்டுறேன். இவனுடைய நோவாவுடைய நாட்களில் நடந்தது என்ன, லோத்துடைய நாட்களில் நடந்தது என்னன்னா, பிரியமானவர்களே, தெர் வாஸ் அ கேஷுவல் லைஃப். புசித்தாங்க, குடித்தாங்க, கல்யாண காட்சி, பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக இந்த 2 பேருடைய காலத்திலேயும் நடந்த ஒன்று, நோவா அவங்களுக்கு முன்பாக பிரசங்கித்தான். நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்தில் குத்தப்பட்டு சோதோமின் பாவங்களை குறித்து கண்டித்து பேசினான். அந்த ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக, சோதோமில் வானத்தின் அக்கினி, கந்தகம் அக்கினி வந்து இறங்குவதற்கு முன்பாக, நீதிமானாகிய உத்தமனாகிய அந்த நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான். நீதிமானாகிய லோத்து நீதியை குறித்து பிரசங்கித்தான். ஜனங்கள் கேட்கல. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதியின் மேல், சத்தியத்தின் மேல் வாஞ்சை உள்ள பரிசுத்தவான்கள் நீதியை குறித்து பிரசங்கிப்பார். நீதியை குறித்து பிரசங்கிப்பார். இதுதான் தேவ நீதி, இதுதான் சத்தியம், இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜீவிக்கணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நீதியை குறித்து பிரசங்கிப்பார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில், யோவான் 16, 7, 8, உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். சத்தியம், இது நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இயேசுக்குள்ளாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இயேசு சொன்னார், சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பரிசுத்தாவி உங்களிடத்துல வரமாட்டாரு. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பரிசுத்தாவி உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து, பரிசுத்தாவி வந்தால், ஒரு சபைக்கு பரிசுத்தாவி வந்தால், ஒருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவி வந்தால், ஒரு ஊழியத்தில் பரிசுத்தாவி கிரியை செய்யுமானால், பிரியமானவர்களே, பர்ஸில் கள்ள நோட்டு வரும். பரிசுத்தாவி கிரியை செஞ்சால் அப்படியே இங்கே பொன்னா கொட்டும். அதெல்லாம் கல்லாவிகள். பல முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை சொல்கிறேன், எவ்வளோ பயங்கரமான கல்லாவி அது. அப்படிப்பட்ட ஊழியர்களை சபையில் ஏற்றி அவர்களுக்கு துணை போகிறவர்கள், அவளை வைத்து சம்பாதிக்கிறவர்கள் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க வந்து யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. உன் பர்ஸில் ஒரு 400-500 நோட்டு வருது. எங்கேருந்து வந்தது அது? இங்கே இருக்க யாருடைய பர்ஸ்லேருந்து திருடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேங்க்லேருந்து திருடணும். எங்கேருந்து வரும் அந்த நோட்டு? உன் பர்ஸில் ஒரு உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு 400-500 நோட்டு உள்ளே வருதுன்னா, எங்கேயோ இருந்து எடுக்காமல் அந்த நோட்டு எப்படி வரும்? இல்லை, ஆண்டவர் பரலோகத்தில் அச்சடித்தார். ஆண்டவர் பரலோகத்தில் அச்சடிச்சிருந்தா கூட, பிரியமல், ஏன் தேசத்தில் அது கள்ள நோட்டு தானே? ஏன் ஆர்பிஐ அச்சடிக்காத நோட்டு கள்ள நோட்டு தானே? இப்போ எப்படி என் பர்ஸில் நோட்டு வரும்? ஒன்று களவாடின நோட்டாக இருக்கணும், இல்லைன்னா கள்ள நோட்டாக இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அது ஒரு அக்ரிமெண்ட், ட்ராமாவில் போடுற அக்ரிமெண்ட். அது எப்படிப்பட்ட கள்ள ஆவிகள் இது! இதான் பரிசுத்தாவியானுடைய கிரியை. இயேசு சொன்னார், பரிசுத்தாவி வரும்போது இன்னொருத்தர் பர்ஸில் இருக்கிற பணத்தை திருடி எடுத்து உன் பர்ஸில் வச்சிருவார். பாரு, உன் பர்ஸில் காசு வரும், பாரு. அப்படியே இயேசு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு வரும், என்ன எங்கேருந்து வந்துச்சு அந்த ரூபா? எங்கேயோ இருந்து வந்தது. அது ஒரு கடையிலேருந்து வந்ததா, பேங்க்லேருந்து வந்ததா, இல்லை ஆர்பிஐலேருந்து வந்ததா, எங்கேருந்து வந்தாலும் அது திருடப்பட்டது தானே.
ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? ஒரு பொது அறிவு இல்லையா? எப்படி வரும் ஒரு நோட்டு? நான் சம்பாதிக்காத ஒரு நோட்டு என் பர்ஸில் இருக்குன்னா எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானுடைய முக்கியமான கிரியை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நகைச்சுவை மன்ற மாதிரி 4 சிரிப்பான கதை சொல்லி, சில பொய்யான தீர்க்கதரிசனங்கள் சொல்லி, நீ வாழாகாமல் தலையாவா, இதோ 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 உனக்கு அமெரிக்காவிலேருந்து விசா வருது ஏ ஆண்டவர் காண்பிக்கிறார், விசா வந்துடுச்சு சொல்லணும்னு நினச்சா நான் நல்லாவே சொல்லுவேன். ஏன்னா நாடகத்துறையிலேருந்து நான் வந்திருக்கிறேன். டயலாக் பேச தெரியாது எனக்கு. மாமியார் ஜபத்துக்கு போனால் மருமக பில்லிசூன்யம் வச்சுருக்கான்னு சொல்லணும். மருமக ஜபத்துக்கு போனால் உன் மாமியார் பில்லிசூன்யம் வச்சுருக்கான்னு சொல்லணும். குறிகாரங்க அவங்க சில குறிகாரனாவது அந்த அசுத்தாவி வச்சாது கரெக்டாக சொல்கிறான். கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. நடந்த சம்பவம் நேரில் அறிந்தது சொல்கிறேன். ஒரு இந்த மாதிரி குறி சொல்கிற ஒருத்தன் அவன்கிட்ட ஜெபிக்க ஒரு சிஸ்டர் போகிறாங்க. அந்த சிஸ்டர் போன உடனே அக்கா இதோ கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறார், கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுக்குறார், ஆமேன் ஆமேன் அப்படிங்கிறான். இந்த சிஸ்டர் பதறி பண்ணாங்க. அவங்களுக்கு திருமணமே ஆகலை. என்னடான்னா வேற ஒன்றும், அவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் உபத்திரம், கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும். உடனே இந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு, உனக்கு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுக்குறார். வயிறு பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னா ஆண் பிள்ளை. நடந்தது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையா இருங்க, அவர்களை பின்பற்றாதிருங்க, அவர்களை பின்பற்றாதிருங்க. பிரியமானவர்களே, எரேமியாவில் இருக்க தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்குது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆசாரியர்கள் அவர்களை வைத்து ஆளுகிறார்கள். என் ஜனத்துக்கும் இது பிரியமாக இருக்கிறது, முடிவில் என்ன செய்வீர்கள்? லிட்ரலாக இன்னைக்கு நடக்குது. பாஸ்டர்மார் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு கூட்டம் போடுறாங்க. கூட்டம் கொட்டும், பேர் சொல்லி அழைக்கிறார். ஆசாரியர்கள் பாஸ்டர்மார் இவங்களை வச்சு மீட்டிங் போடுறாங்க, நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஆசாரியர்கள் இவர்களை வைத்து ஆளுகிறார்கள். ஜனத்துக்கும் இது பிரியமாக இருக்குது. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. முடிவில் என்ன செய்வீங்க? ஒருத்தர் எங்கே போனாலும் பேர் சொல்லி கூடுவார். இப்போ இந்த கூட்டத்தில் பேர் சொன்னால் பிரியானா 2 பேர் இருப்பாங்க, ஜானுன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம சபையில் சாந்தின்னு சொன்னால் ஒரு 5-6 பேர் எழும்புவீங்க. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், சாந்தியோடு பேசுகிறார். அப்போ எத்தனை சாந்திங்க இருக்குது? ஜான்னா எத்தனை ஜான் இருக்கிறாங்க? ராஜ், விஜயராஜ் இருக்காங்க, புஷ்பராஜ் இருக்கிறாங்க, யுவராஜ் இருக்கிறாங்க, எத்தனை ராஜ் இருக்காங்க இங்கே. இப்படி பேர் சொல்லி அழைக்கிற ஒரு ஊழியக்காரர், எங்கே போனாலும் பேர் சொல்லி அழைக்கிற ஊழியக்காரர். தெரியாமல் இவரை சீனாவில் கூப்பிட்டாங்க. சீனாவில் போனால் அவர் வாயில் ஒரு வார்த்தை ஒரு பேர் வரலைங்க. ஏன்னா அந்த பேர் வாயில் நுழையாது. ஏன்னா ஆண்டவருக்கு சீனா பேர் வராதா? தமிழ்நாட்டில் பேர் சொல்ல முடியும், சீனாவில் போன பேர் சொல்ல முடியாதா? மோசம் போகாதிருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், தீர்க்க தரிசனம் உண்டு. எல்லாத்தையும் நான் நம்புகிறேன். கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறேன், வரங்களை குறை சொல்லலை. அடையாள அற்புதங்கள் நடக்காதுன்னு சொல்லலை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இயேசுவின் நாமத்தில் பொய்யாய் செய்வாங்க. அதுவும் பிரியமானே ரேஷனலைஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பகுத்தறிந்து பாருங்க. எப்படி ரூபா நோட்டு வரும்னு கேளுங்க, எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. யார் ஒருத்தர் ரூபாய் திருடி என் பர்ஸில் வச்சா நான் அக்செப்ட் பண்ணலாமா? ஒரு பகுத்தறிவு வேணும் இல்லையா? பரிசுத்தாவி வந்தால் உள்ள ஒரு அடையாளம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து. அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கே இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தலையோ
எங்கே இப்படி உணர்த்தலையோ அங்கே கிரியை செய்கிற ஆவி பரிசுத்த ஆவி அல்ல. ஒரு மனுஷ ஆவியாக கூட இருக்கலாம். அசுத்த ஆவியை நான் முடிவு சொல்லலை. பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி கிரியை செய்யணும்னா நேரத்துக்கு வா, ஆண்டவர் அசட்டை பண்ணாத, தேவ சமூகத்தில் உட்காந்து தூங்காத, கோயிலுக்கு வந்துட்டு வெளியே நின்று பேசாத, வாலிபத்தின் நிச்சயங்களுக்கு இடம் கொடுக்காத. எங்கே இந்த சத்தம் கேட்குதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நோவா பிரசங்கிக்கிறார், லோத்து நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார். ஜனங்க கேட்கல. பெரிய பாவம் செய்தாங்களா? இல்லை. ரெண்டாவது, நோவாவின் நாட்கள் நடந்தது என்ன, லோத்துடைய நாட்களில் நடந்தது என்ன? பெண் கொண்டாங்க, பூசித்தாங்க, குடித்தாங்க, கேஷுவல் லைஃப். பெண் கொண்டாங்க, கொடுத்தாங்க, மேரேஜஸ். எதுவும் பாவம் கிடையாது. திருமணம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. லோத்துடைய நாட்களை இயேசு சொல்லும்போது இந்த மேரேஜை சொல்லலை. அன்றைக்கு விவாகம் எண்ணமற்று போயிற்று. லோத்துடைய பிள்ளைகளுக்கு விவாகம் ஆச்சுது, லோத்துடைய பெண் பிள்ளைகளுக்கு விவாகம் ஆச்சுது. ஆனால் என்ன காரணம்? புருஷன் வீட்டுக்கு போகாமல் அப்பா வீட்டில் இருக்காங்க. திருமணமான பெண்கள் புருஷன் வீட்டுக்கு போகாமல் அப்பா வீட்டில் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அன்றைக்கு விவாகம் எண்ணமற்று போயிற்று. இன்றைக்கும் கூட, இன்றைக்கு நான் சொல்ல பயமாக இருக்குது, விவாகம் எண்ணமற்று போயிற்று. அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு புனிதம் இல்லை. நீ உனக்கு இஷ்டமானவனோட சுற்று, நான் எனக்கு இஷ்டமானவளோட சுற்றிக்கிறேன். வீட்டில் சண்டையே வராது. கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. நீ யாரோட மேயணுமோ மேய்ஞ்சிக்கோ, நான் யாரோட மேயணும் மேயும். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளோதானே. நான் இவளை இடித்தா கேட்காத, நான் அவன் கூட படுத்தா கேட்காத. அதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை. சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அருவருப்பினுடைய உச்சத்தை தொட்டு விட்டோ. இன்னும் சில காரியங்கள் நான் கேள்விப்படுறேன், சொல்ல விரும்பல. சொல்ல வேண்டியது வருமானால் சொல்லுவேன். ஆனால் அந்த பாவத்தை குறித்து கூட அன்றைக்கு இயேசு பேசலை. லோத்து காலத்தில் அதை பற்றி சொல்லலை. நோவாவின் காலத்தில் பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள். லோத்து காலத்தில் சொல்லவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி மேரேஜ் எண்ணமற்று போயிட்டு. மூன்றாவது, லோத்துடைய காலத்தை பார்க்கும்போது விற்றார்கள், கொண்டார்கள். காமர்ஸ் வந்துடுச்சு. நோவா காலத்தில் காமர்ஸ் இல்லை. இவன் லோத்துடைய காலத்தில் காமர்ஸ் வந்து, அது ஒன்றும் தப்பு இல்லை. நான்காவது அவர் சொல்கிறாரு, கட்டினார்கள். இன்ஜினியரிங் வந்துடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சு. நோவா காலத்தில் அதை அவர் சொல்லலை. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நட்டார்கள், ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் வந்துடுச்சு. இதில் எதுவுமே தப்பு இல்லையே. எல்லாம் ஒரு சாங்கபங்கமான வாழ்க்கை. ஏதோ புசித்தோம், குடித்தோம், விவாகம், பெண் கொண்டோம், பெண் எடுத்தோம், வீடு கட்டினோம், விவசாயம் பண்ணோம், வாங்கினோம், விற்றோம், பிஸ்னஸ் நடத்தினோம். இப்படி ஒரு கேஷுவல் லைஃப். நோவா காலத்தில், லோத்து காலத்தில். ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் a casual life they had. நம்பர் 1, ப்ரீச்சர்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் பிரசங்கிமார், நீதியை குறித்து பேசுகிறாங்க. ஜனங்கள் கேஷுவலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பிரியமானவர்களே, மற்ற 24:39 வாசிக்கிறோம். மற்ற 24, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு நாள் வந்தது, நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான். லோத்துவை கர்த்தர் சோதோமிலிருந்து இழுத்து கொண்டு போயிட்டார். ராப்சர், இழுத்து கொண்டு போயிட்டார். மனுஷகுமாரன் வரும் நாள் அப்படியே நடக்கும். ஒரு கூட்ட ஜனம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதோமிலிருந்து பிடுங்கி கொண்டு போகப்பட்டது போல, ஒரு கூட்டம் ஜனத்தை இந்த உபத்திரவத்துக்கு விலைக்கு காக்கும்படியாக அவர் மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்வார். மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்வார். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். சரி, நான்காவது என்ன நடந்துச்சு? நோவா பேழைக்குள் பிரவேசித்த அதே நாளில் லோத்து சோதோம் விட்டு வெளியே போன அதே நாளில், நோவா பேழைக்குள்ள பிரவேசித்த அதே நாளில் ஜலப்பிரளயம் வந்தது.
லோத்து சோதோம் விட்டு வெளியே போன அதே நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்து சோதோமை அழித்தது. அதே போல் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே நாளில் உலகத்தில் உபத்திரவ காலம் தொடங்கும். உலகத்தில் உபத்திரவ காலம் இது இப்போதே தொடங்கியிருக்கு. இது சூரியன் உதிப்பதற்கு முன்பான ஒரு விடியல். இது சூரியன் வருவதற்கு முன்பாகவே அந்த வெளிச்சம் வருவது போல அந்தி கிறிஸ்துவாக அவன் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம். மிருகம் பேசுது, பயோசிப் வந்துடுச்சு, 666 ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. பயப்படாதீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சிலருக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வெப்சைட் உருவாகிற காலம். வெப்புனாலே அது வலை, செலந்தி வலை, அதான் வெப்பு. நெட்டு, ஒரு பூச்சி பிடிக்கிற நெட்டு, அதுக்கு பேரே வலை, நெட்டு தான். வலை வெப்சைட். வெப்புனா வலை. இந்த வெப்புக்கு wwwன்னு பேர் கொடுத்தாங்க. ஏன் ஏஏன்னு கொடுத்துருக்கலாம், எக்ஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். ஏன் wwwன்னு கொடுத்தாங்க? இந்த ரகசியம் நமக்கு தெரியாது. பிரியமானவர்களே, வவ் என்ன வவ்? இந்த வவ் என்பது எபிரேய மொழியில் 6. உங்கள் பைபிளில் 119ஆம் சங்கீதத்தில் 22 பேராகிராஃப்ஸ் இருக்குது. 119ஆம் சங்கீதத்தில் 22 பேராகிராஃப் இருக்குது. ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் 8 வசனங்கள் இருக்கும். 22 பேராகிராஃப் சேர்ந்து 8 வசனங்களாக 176 வசனம் இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களோ தெரியலை. அதில் 6வது பேராகிராஃப் பாருங்கள், வவுன்னு போட்டிருப்பாங்க. 6வது பேராகிராஃப் பாருங்கள், வவுன்னு போட்டிருப்பாங்க. சில இதில் அதுக்குரிய எபிரேய சிம்பல் இருக்கும். அந்த சிம்பலை பாருங்கள், சின்ன எழுத்தில் டபிள்யூ மாதிரி இருக்கும். சின்ன எழுத்தில் டபிள்யூ மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, www வவ் 666. ஏன் அது XXXன்னு வைக்கல? ஏன் ஒய்ன்னு வைக்கல? ஏன் wwwன்னு வச்சாங்க? நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பார்த்துட்டிங்களா? 6வது பேராகிராஃப்க்கு வவுன்னு போட்டிருக்கா, இந்த சிம்பல் இருக்கா? பிரியமானவர்களே, நான் பயங்காட்டலை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி பேழைக்குள்ளே பிரவேசித்த அந்த நாளில் ஜலப்பிரளயம் வந்ததோ, எப்படி சோதோமை விட்டு லோத்து வெளியே போன நாளில் அக்கினியும் கந்தகம் இறங்கி வந்ததோ, அதே போல் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே நாளில் பூமியின் மேலே உபத்திரவ காலம் தொடங்கும். அதனுடைய அடையாளங்களை இப்போதே நாம் பார்க்கிறோம். ஸோ எனி டைம் திஸ் கேன் டேக் பிளேஸ். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உபத்திரவ காலம் தொடங்கும். 4வது பிரியமானவர்களே, 3வது எடுத்துக்கொள்ளப்படுவோம். 4வது உடனே உபத்திரவ காலம் தொடங்கும். 5வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கைப்படப்பட்டவங்க ஒருவராகிலும் தப்புவதில்லை. அந்த ஜலப்பிரளயம் பூமியிலிருந்து அனைவரையும் அழித்தது. அந்த அக்கினி பிரியமானவர்களே, சோதோமிலிருந்து எல்லாரையும் எரித்து போட்டது. சோதோமை திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி கூட உப்புத்தூணாய் மாறி போனால் ஒருவரும் தப்பவில்லை. பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும், பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த உபத்திர காலம். No one can escape. No one can escape. 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 3 என்னங்கிறத இன்னொரு நாள் உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். அவர் ஆரவாரத்தோடு வர்றது என்ன, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வர்றது என்ன, தேவ எக்காலத்தோடு வர்றது என்ன, 3 வார்த்தை பயன்படுத்திருக்கு. 3க்கும் பொருள் உண்டு. வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நாம் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு நாள் வருது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க, அவர்களோடு கூட நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்ற தேவ வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறத நம்ம காக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்போது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரத்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவான நாம் இன்னும் சாகலை, என்றைக்கு ஒரு நாள் சாக போகிறோம். சாவுக்கு ஏதுவான நாம் அந்த நேரத்தில் சாவாமையை தரித்து கொள்வோம். சாவுக்கு ஏதுவானவங்க அந்த சன்ன பொழுதில் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படும். இப்போ தான் இயேசு சொல்கிறாரு, 2 பேர் ஒரு படுக்கையில் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 பேர் உட்காந்து 2 ஸ்திரீகள் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. 2 பேர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அப்போது சீடர்கள் இயேசுட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? இதுக்கு ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது சீடர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. எங்கே? கைவிடப்பட்டவன் 2 பேர் பெட்டில் படுத்திருந்தாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், கைவிடப்பட்டவன் பெட்டில் கிடக்கிறான். 2 பேர் மாவாட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டா, கைவிடப்பட்டவன் அங்கே பூமியில் வீட்டில் அந்த மாவு மிஷின் பக்கத்தில் இருக்கா. 2 பேர் வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். கைவிடப்பட்டவன் எங்கே இருக்கான்? வயக்காட்டில் இருக்கான். இப்போ கேள்வி, எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எங்கே? எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எங்கே? எடுத்துக்கொள்ளப்பட்டான் எங்கே போனான்? பிரியமல் இயேசு என்ன பதில் சொன்னார்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து பெரிய கேள்வி கேட்டாங்க. எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும், எங்கே பிணம் இருக்கோ அங்கே கழுகுகள் வரும். எங்கெல்லாம் பெருசாக கேட்காது, எங்கேன்னு பெருசாக கேட்காது. எங்கே சர்க்கரை இருக்கோ அங்கே எறும்பு வரும், எங்கே பிணம் இருக்கோ அந்த பணத்தை திங்கிறதுக்கு கழுகுகள் வரும். அதனால தான் பவுல் எழுதுவார், நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, வெளிப்பட போகிறது இயேசு அல்ல, என்னுடைய ஜீவன். இப்போ என் ஜீவன் எங்கே இருக்குது? என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கு, தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது. இனி நான் அல்ல, நான் மரித்தேன், நான் பிழைத்திருக்கு, எனக்குள்ள இருக்க அவருடைய ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் எறும்பு, அவர் சர்க்கரை. நான் கழுகு, அவர் பிணம்னு சொல்ல எனக்கு வாய் வரல. ஆனால் எனக்கு அந்த கழுகுக்கு ஜீவன் அந்த பிணம், அந்த கழுகுக்கு ஜீவன் அந்த பிணம், எனக்கு ஜீவன் இயேசு. அந்த பிணத்தை சாப்பிட்டா தான் கழுகு உயிரோடு இருக்கும். நான் இயேசு என் கூட இருந்தால் தான் நான் உயிரோடு இருக்க முடியும். அந்த எறும்புக்கு சர்க்கரை வேணும், எனக்கு இயேசு வேணும். நீ எங்கேன்னு கேட்காத, இயேசு எங்கே இருக்காரோ அங்கே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். 2 பேர் படுக்கையில் படுத்திருப்பாங்க, ஆயத்தமாக இருக்கிறவன் அந்த சர்க்கரைகிட்ட அந்த எறும்பு போயிடும். 2 பேர் வீட்டில் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆயத்தமாக இருக்கிறவங்க அந்த சர்க்கரைகிட்ட அந்த எறும்பு போயிடும். புசிக்கிறது குடிக்கிறது தப்பு இல்லை, பெண் கொடுத்தது தப்பு இல்லை, வீடு கட்டுறது தப்பு இல்லை, நட்டது தப்பு இல்லை,
அறுத்தது தப்பு இல்லை, வாங்கினது விற்றது தப்பு இல்லை. ஆனால் பேழைக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமா? சோதம் விட்டு வெளியே வர ஆயத்தமா? ஐயோ, இந்த சோதம்னா எப்படி விட்டு போக, சரி விட்டு போகட்டான், இங்கே இரு, இங்கே இரு. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பாக அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள, சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ள எடுத்துக்கொள்ளப்படும். நிறைய வசங்கள் ரகசிய வருகை பற்றி உண்டு. பிரியமானவர்களே, அவர் வரும்போது நடக்கிற முக்கியமான ஒரு காரியம், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னா? ஐயோ, பயமாக இருக்கே. யாரும் பயப்பட வேண்டாம். மீட்பின் நாள் நெருங்க உங்கள் தலைகளை உயர்த்துங்க. உங்கள் விசுவாசத்துக்காக, ஒரு விசுவாச பலனுக்காக ஒரு வசனத்தை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். வாசியுங்கள். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, நல்லா உங்கள் மனசை கட்டிக்கோங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய மரணத்தினால் அவர் நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டது உண்டானார். அவர் ஜீவனாலே நம்மை ரட்சிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கோங்க. மனதின் அறைன்னா ரூம் இல்லை. மனசு இப்படியே அலசடிப்படப்படாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஐயோ போகணும் மாட்டணும், ஐயோ போகணும் மாட்டணும், ஐயோ போகணும் மாட்டணும் அப்படிலாம் பயப்படாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. ரோமர் 10 வாசிக்கிறோம், நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கு. இயேசு வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது, துணிகரமான பாவத்தில், சாபத்தில், அசுத்தத்தில், அக்கிரமத்தில் இருக்கும்போது, நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவர் தம்முடைய மரணத்தினாலே நம்மை தம்மோடு இழுத்து கொண்டது உண்டானால், இது நடந்தது உண்மையானால், நாம் சத்துருக்களாக இருக்கையில் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை தம்மோடு இழுத்து கொண்டது உண்மையானால், அவருடைய ஜீவனாலே நம்மை ரட்சிப்பது அதிக நிச்சயமா. நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருபையானால், இன்றைக்கு காக்கப்பட்டது கிருபை. அவரோடு மருவமாக்கப்படுவதும் தெய்வ கிருபை. சின்ன ஸ்கிட் உங்களை காட்டுறேன். தம்பிங்க வாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு போங்க. சும்மா போங்க போங்க, வேகம் போங்க. நான் செத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போங்க. நான் செத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பலனே இல்லை. அவன் வேண்டாம் வேண்டாங்கிறப்போ என்னால் முடியலை, நான் மறிக்கிறேன். ஆனாலும் அவன் எனக்கு சத்துருனால மறைச்சிட்டு பார்ப்போம். என்னால் முடியலை. நான் என்ன பண்ணுறேன், என் மரணத்தை வச்சு அவனை என் கூட இழுத்துக்கிட்டேன். எனக்கு சத்துருவாக இருந்தானே இப்போ என் ஃப்ரெண்டாக மாற்றிட்டேன். என்னை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்க பயப்படாத. இப்போ பயப்படாத. இப்போ சொல்கிறான், நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேங்கிறான். இப்போ நான் சாகலை, நான் இப்போ உயிர் தெழுந்த வல்லமையோடு இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்த வல்லமையோடு இருக்கிறேன். நான் என்னுடைய மரணத்தினால எனக்கு சத்துருவாக இருந்த இவனை என் கூட சேர்த்துக்கிட்ட பிறகு என் ஃப்ரெண்டான இவனை உயிர் தெழுந்தேன். வா ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு கொண்டு போவது எவ்வளோ நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தம்பி உங்கள் மனதின் அறையை கட்டிக்கோங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரட்சிப்புக்கு அவர் கொடுத்த கிருபை நம்மை அவரோடு கூட சேர்ப்பதற்கு உதவும். அந்த கிருபைக்கு மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் காட்டுற சத்தியத்தில் நடக்க தைரியமாக இருங்க. பிரியமல்ல, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக. நீங்கள் எதை ரட்சிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எதை சம்பாதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இழந்து போவீங்க. எதை கர்த்தர் நிமித்தம் இழந்து போக ஆயத்தமாக இருக்கீங்களோ அதை நீங்கள் சம்பாதிச்சுக்குவீங்க. பிரியமானவர்களே, போராடாதீங்க, ஏற்று நிற்காதீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய கிரியை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, 3வது ஒரு கேள்வி, உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளம் என்ன? அப்புறம் இயேசு வருவார், 1000 அரசாட்சி இருக்கும், நித்திய நியாய தீர்ப்பு இருக்கும், புதிய வானம் புதிய பூமியெல்லாம் உருவாகும். இப்போ அதை பற்றி உள்ள டீட்டெயிலாக நான் போக விரும்பலை, அந்த ஸ்டடி அல்ல.
இயேசு வருவதற்கான அடையாளம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பு உலகத்தில் உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்து, இயேசு திரும்ப வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்போ நமக்கு வேண்டியது சபைக்கு அந்த ரகசிய வரிக்கு ஆயத்தமாக இருக்கணும். நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல, லோத்து சோதை மற்றும் வெளியே வந்தது போல, பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு அவர்களோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கணும். எங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். என் ஜீவனாகிய கிறிஸ்து எங்கே இருக்காரோ அங்கே நான் போய் சேருவேன். ஹல்லேலூயா.